ஒரு புதிய கருத்துவை நீங்கள் வைக்கக்கூடாதுன்னா திருமாவளவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர். அவருடைய கருத்துக்களையும் கேட்டுவிட்டு வருகிறேன். திருமாவளவன் வணக்கம். இந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொது விவாதம், தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய வாக்கெடுப்பு, இந்தியாவின் நிலைப்பாடு குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் முறையில் உங்களுடைய பார்வை என்ன? இந்திய அரசு வழக்கம் போல தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதாவது தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரு சர்வதேச புலனாய்வு விசாரணை வேண்டும், ராஜபக்சே கும்பலை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டிக்க வேண்டும், அதற்கு இந்தியா எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. ஆனால் இந்திய அரசு நம்முடைய உணர்வுகளை ஒருபோதும் மதித்ததில்லை, இப்போதும் மதிக்கவில்லை. தெற்காசிய பிராந்திய நலன் மற்றும் ஏகாதிபத்திய நாடுகளின் நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுமே, சர்வதேச நாடுகளுமே அணுகுகின்றன. இந்த சிக்கல் தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய, புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒரு சுயாதீனமான, நம்பகத்தன்மையுள்ள சர்வதேச புலனாய்வு விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தது, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் சட்டமன்றம் உட்பட நமக்கு எல்லா வகையிலும் சர்வதேச புலனாய்வு வேண்டும் என்கிற கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டது, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்திய அரசு வழக்கம் போல சிங்களவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகும் நமக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்காத ஒரு நிலைதான், தமிழர்களுக்கு நீதி கிடைக்காத ஒரு நிலைதான் இன்றைக்கு ஐநாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் உறுதிப்படுத்துகின்றன. நான் அடுத்தடுத்த சுற்றுகளில் மீண்டும் வருகிறேன். திருமாவளவன், அடிப்படையில் நீங்கள் கடந்த இது குறித்த ஒரு விவாதம் இங்கே நடைபெற்ற போது நீங்கள் அந்த கருத்தை வைத்தீங்க. ஆனால் நேரமின்மையின் காரணமாக அதை நம்ம நிறைவு செய்ய வேண்டியிருந்துச்சு. நீங்கள் அந்த கருத்தினுடைய நீட்சியாகவே நான் கேட்கிறேன். இது ஏதோ அங்கே போரில் முன்னின்று போரை நடத்திய 2 பக்கமும் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இராணுவ வீரர்களை சிலரை மட்டும் குற்றவாளி கொண்டில் ஏற்றுவதாக அமைந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை முன் வச்சிங்க. அப்படி நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற உங்கள் வாதத்தை நீங்க இன்னும் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டமா இருக்கிறீங்க. அப்போ ஒரு சர்வதேச விசாரணை மூலமாக மட்டும்தானே அங்கே அதற்கான விதை, அதற்கான வேர் யார் என்பதை கண்டறிந்து தண்டிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? பன்னாட்டு விசாரணைன்றது கிடையாது, ஹைப்ரிட் கோர்ட்டுங்கிறது. அதாவது ஃபாரின் ஜட்ஜஸ்ஸு, ப்ராசிக்யூட்டர்ஸ், லாயர்ஸ் எல்லோரும் டொமஸ்டிக் இதோடு பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட், நீங்கள் அங்கே இருக்கிற டொமஸ்டிக் ஒப்பீனியன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஜுடிஷியரி ஹேஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட். இது ஸ்ரீலங்கன் இதில் தெர் ஆர் நோ லாஸ் ஆன் பனிஷிங் டிஸப்பியரன்சஸ், வார் கிரைம்ஸ், ஹியூமனிட்டி. இதெல்லாம் அங்கே இன்றைக்கி டெலிகிராஃப் ஆர்டிக்கலில் ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் எழுதியிருக்காரு. ஹைப்ரிட் கோர்ட்டு தான் ஒரே வழிங்கிற ஒப்பீனியன் அங்கேயும் இருக்குது. அவர் ராஜபக்சே என்னென்ன பண்ணியிருக்காரு, இண்டிபெண்டன்ஸ் போயிடுத்து, ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் அங்கேயே ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுங்கிறது முடியாது. ஐசிசிக்கு போனால், தென் அது போனால் ஜெனரல் கவுன்சில் போனால் சைனா வில் வீட்டோ இட். லெட் அஸ் ஃபேஸ் தி ரியாலிட்டி. சும்மா இமோஷனலாக தமிழ் பேசல அர்த்தம் கிடையாது. எது சாத்தியமோ அதான் நம்ம பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த மட்டும் இவர் சொல்கிறார், இந்தியாவை பொறுத்த மட்டும் யூ கேன் ஐதர் பி அன் அம்பையர் ஆர் பார்ட்டிசிபென்ட், யூ கேன் பி போத். இப்போ அம்பையராக இருந்ததுன்னா நீங்கள் 2 நடுநிலைமை தான் பண்ணணும், 2 சைடு பார்த்தா பண்ண முடியும். சும்மா தமிழ் போன முடியாது. ஒரு நாட பார்க்கும்போது என்ன கேட்குறேன்னா, இது இந்த தமிழர்கள் பிரச்சனை அல்லது இலங்கை பிரச்சனை, இந்தியா இதெல்லாம் விட்டுட்டு அடிப்படை வேற ஏதோ ஒரு நாடு நமக்கு தொடர்பு இல்லாத மாதிரியான ஒரு பார்வையில நம்ம சப்ஜெக்ட் இல்லாம ஒரு ஆப்ஜெக்டா இருந்து அந்த மாதிரி இல்ல. நான் என்னுடைய கேள்வி ஐசிசின்னு போனா, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். என்னுடைய கேள்வி என்பது, நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளராக என்னுடைய கேள்வி என்பது, அங்கே மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு இருதரப்பும் காரணம் என்று அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அதில் ஒரு தரப்பு இப்பொழுது முற்றிலும் அழிந்து விட்டது என்பது அரசினுடைய வாதமே. அரசே முன்னின்று நடத்தியது போரை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வாதம். அப்போ அந்த அரசிற்கு தலைமை தாங்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த விசாரணையை அந்த அரசே செய்தால், நீங்க தமிழர்கள், ராஜபக்சே யாரும் எக்ஸோவைன்னு வச்சுக்கோங்க, அதை முன்னின்று நடத்தியவர்களே அந்த விசாரணையை செய்தால் வராங்க. அது டொமஸ்டிக் என்கொயரி லேக் கிரெடிபிலிட்டி, யாரும் நம்ப மாட்டாங்க, நம்பகத்தன்மை கிடையாது. அதனால தான் ஹைப்ரிட் கோர்ட்னா வெளியிலேருந்து அயல் நாட்டு நிபுணர்கள், ஜட்ஜஸ், லாயர்ஸ் எல்லாம் கூட வரப்போகிறாங்க. அதில் அங்கே சட்டத்தில் இடம் இருக்காங்கன்னா சட்டத்தை மாற்றுங்கிறாங்க.
பட் அதில் வரத்துக்கு இப்போ அவங்க வந்து ஒத்துண்டிருக்காங்க. அவங்க அது ஒரு பெரிய விஷயம். அதை தான் வந்து மங்கள சமரராவன் சொல்லியிருக்காரு. இவங்களும் இந்த தமிழ் தேசிய கட்சியும் அதில் வந்து வரவேற்றிருக்கு. நீங்க சொல்றது அதுதான், நீங்க சொல்ற ஹைபிரிட்ங்கிறது கலப்பு விசாரணை. ஆமா, கலப்பு அதுல இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் நீதிபதிகளும் அதில் இணைந்திருப்பார்கள். ஆமா, அப்படிங்கிறதா அவர்கள் அங்கே இணைந்திருந்தாலே அது வந்து அந்த விசாரணையை குறுக்கீடு செய்யக்கூடும், நியாயமான விசாரணை நடைபெறாத. இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க, யூஎஸ் ரெசல்யூஷன் இருக்கு பாருங்க, அது இட் இஸ் அக்ரீட் அப்பான். ஸ்ரீலங்காவும் யூஎஸும் சேர்ந்து பண்ணுறது ஒரு ரெசல்யூஷன் ஒத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போக முடியுமா அவங்களால? அந்த ரெசல்யூஷன் தான் சொல்கிறா இவங்க இந்த ரிப்போர்ட்டில் ஹைப்ரிட் கோர்ட் வரணும். இப்போ அதுலேயும் இப்போ டைல்யூட் பண்ணியிருக்காங்கிறாங்க. ஃபாரின் ஜட்ஜஸ், காமன்வெல்த்லேருந்து ஒரு ஜட்ஜஸ் இதெல்லாம் வரணுங்கிறாங்க. குவிப்ளிங் உங்களுடைய கருத்து அவங்க சொல்கிற போது பார்ட்டி டு ரெசல்யூஷன் உட்காந்து கோ பேக். திருமாவளவன் ஏதோ சிறிய மாறுபட்டார் நினைக்கிறேன். மிகச் சுருக்கமாக முன்வைங்கள் திருமாவளவன். உங்களுடைய மாற்று கருத்து நான் ஒரு இடைவெளிக்கு பிறகு விரிவாக தொடர்கிறேன். சொல்லுங்க. அதாவது சிங்கள அரசாங்கம் இன்றைக்கு அமெரிக்கா முன்மொழிந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறது என்றாலே அவர்களுக்கு ரொம்ப அது சேஃபர் சைடு, அதாவது பாதுகாப்பான ஒரு நிலை இருக்கிறது என்று தான் பொருள். அவர்கள் உள்நாட்டு விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். அதே வடிவத்தில் இன்றைக்கு அவர்கள் ஹைபிரிட் கோர்ட் என்கிற பெயரால், ஹைபிரிட் மெக்கானிசம் என்கிற பெயரால் ஒரு உள்நாட்டு விசாரணைக்கான ஏற்பாடுகளைத்தான் செய்திருக்கிறார்கள். இதில் எந்த விதத்திலும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. நண்பர் பேசும்போது சொன்னார், தமிழ் என்றெல்லாம் நீதி கோர முடியாது என்று சொன்னார். தமிழ் என்பதற்காக அல்ல, தமிழர்கள் என்பதற்காக அல்ல. அங்கே ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. மிக கொடூரமான ஒரு படுகொலை நிகழ்ந்திருப்பதை ஐநா மூவல்லுநர் குழுவும் அதற்கு பின்னர் நியமிக்கப்பட்ட ஐநா புலனாய்வு குழுவும் மிக தெளிவாக அதை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 240க்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அறிக்கையினை நம்முடைய அல் உசேன் அவர்கள் ஜெயத் ராத் அல் உசேன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அங்கே நடந்திருப்பது ஒரு போர்க்குற்றம், ஒரு இனக்கொலை. ஆகவே அதை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அல் உசேன் அவர்களே, அந்த ஆணையர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நீதி கேட்கிறோம். இதை தமிழர் என்கிற அடிப்படையில் இதை சுருக்கி கொச்சைப்படுத்திவிடக்கூடாது. குற்றவாளிகள் அமெரிக்கா உட்பட, இந்தியா உட்பட சர்வதேச நாடுகள் இணைந்து தமிழர்களை இனப்படுகொலை செய்ததால் குற்றவாளிகள் ஒன்று சேர்ந்து தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு நீதிமன்ற நீதி பொறிமுறையை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவும் இதில் துரோகம் இழைத்திருக்கிறது, ஐநா மன்றமும் துரோகம் இழைத்திருக்கிறது. நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறேன். நீங்கள் இந்தியாவின் மீதான ஒரு குற்றச்சாட்டையும் வளமாக வைக்கிறீர்கள். இது போன்ற ஒரு சர்வதேச விசாரணை கொண்டு வரப்படுகின்ற பட்சத்தில் இந்தியாவும் கூட அந்த விசாரணைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் வரும் என்பதுதான் உங்களை போன்றவர்கள் இங்கே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான வாதம். பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது, இந்தியா எடுக்கக்கூடிய நிலைப்பாடாகட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லுகின்ற விசாரணை முறைகளாகட்டும், இந்த விசாரணைகள் எந்த அளவிற்கு அங்கே நியாயமான ஒரு முடிவுகளை எட்டுவதற்கும் இங்கே கொல்லப்பட்ட உயிர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கும் உதவியாக இருக்கும். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.